வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோரின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோரின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோரின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோரின் காவலை பிப்ரவரி 23ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன், அவரது மனைவி மேர்லினா ஆகியோரை இந்திய தண்டனை சட்டம் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சென்னை நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து ஜனவரி 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் தற்பொழுது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இவர்களுடைய நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் இவர்களை புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். ஆஜர்படுத்தப்பட்ட இருவரையும் வருகிற 23ஆம் தேதி வரை காவலில் வைப்பதற்கான அந்த உத்தரவை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.